Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical counseling வந்து எப்படி நடக்கும் அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கவுன்சிலிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 19 டிகிரி கோர்சஸுக்குமே கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் ரெண்டு காலேஜ்லயும் அப்ளை பண்றதுக்கு இந்த 19 டிகிரி கோர்சஸுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு லிங்க் நோட்டிபிகேஷன் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 19 கோர்சஸுக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். சோ இந்த அப்ளிகேஷனுடைய நாட்கள் எவ்வளவு நாள் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 டேஸ் நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷனுடைய டைம் கொடுப்பாங்க. சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு கழிச்சு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இதுதான் ரேங்க் லிஸ்ட். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ல நீங்க உங்களுடைய 12th மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் எவ்வளவுங்கிறத நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுடைய கம்யூனிட்டிக்கும் உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த ரேங்க் ரீதியா, அதாவது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 200 கட் ஆஃப்க்கு ரேங்க் லிஸ்ட்ங்கிறது ஜெனரல் ரேங்க் 1 அப்படின்னு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, இந்த ரேங்க் லிஸ்ட் அடுத்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 2 வீக்ஸ்லயே கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். இதே அபிஷியல் வெப்சைட்ல தான் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே நேரம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல கூப்பிட மாட்டாங்க. கவுன்சிலிங்க வந்து ரவுண்ட் வைஸா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிவைட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ரேங்க் நம்பர் 1ல இருந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 60,000 பேருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஒரு 20,000 பேர், அதுக்கடுத்து 20,000க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 15,000 பேரை இந்த மாதிரி டிவைட் பண்ணி கூப்பிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 200ல இருந்து ஒரு 160 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுவாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து அந்த 159 கட் ஆஃப்ல இருந்து ஒரு 130 வரைக்கும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. போன வருஷம் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மட்டும், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கொடுத்து கவுன்சிலிங்க்கு 200 to 160 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அதே 200 to 160க்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் கொடுத்தே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு 159.96ல இருந்து ஒரு 130 வரைக்கும் வெறும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ இந்த 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல நடந்து நம்மளுக்கு மீதி சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாப் அப் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கும். சோ இந்த கவுன்சிலிங் வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க இல்லையா, ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு 4 டேஸ் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பே பண்ணுவீங்க, 500 rupees தான். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று சொல்லுவோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் நீங்க என்ன கோர்சஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத அப்ளை பண்ணுவீங்க. ஸோ எல்லா கோர்சஸும் எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த
அந்த டிஸ்பிளே ஆறதுல நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வேணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிடுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோர்சஸ்னாலும் நீங்க 19 கோர்சஸும் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 19 கோர்சஸும் அப்ளை பண்ணலாம். எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 500 rupees மட்டும்தான். சோ அன்லிமிட்டெட், எத்தனை கோர்சஸ்னாலும் எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். இந்த எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்ல நம்மளுக்கு அலர்ட் ஆகி நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ 4 நாட்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். இந்த கோர்சஸ் அப்ளை பண்றது தான் சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கடுத்து 4வது நாள் அடுத்து 5வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அட்டென்ட் பண்ண கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதோடைய ரிசல்ட் வந்து மறுநாளே நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு. 6வது நாள் என்ன பண்ணணும்னா அந்த கோர்ஸையும் காலேஜையும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்ப மதுரை மெடிக்கல் காலேஜ்ல B.Pharm கிடைச்சிருக்குன்னா நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ்ல போய் நீங்க உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். சோ அதுக்கு நம்மளுக்கு காலேஜுக்கு எவ்வளவு நாள் போய் அந்த டைமிங்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 days நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. சோ அப்போ போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இதுதான் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஒரு 8 daysலயே கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும்போது செகண்ட் ரவுண்டுக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க வந்து கவுன்சிலிங்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்கல்ல 5th டே, அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண மறுநாள் 6th டே வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ செகண்ட் ரவுண்டுக்குமே உங்களுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போக மீதி சீட்ஸ் எவ்வளவுலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சீட் வேகன்சி லிஸ்டையுமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ணாங்க. கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் மந்த்ல இருந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் நடந்துச்சு. சோ நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கோட 4 ரவுண்டு நடந்ததுக்கு அப்புறம் சீட் மீதமா இருந்து மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் மந்த் வரைக்கும் வரும். இந்த மாப் அப் ரவுண்டோ அல்லது ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க போய் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும்ல, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குங்கிறத. அதை ரிப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ்ல அந்த மாப் அப் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு இந்த நான் வந்து அப்ளை பண்ண நிறைய கோர்சஸும் காலேஜும், பட் எனக்கு வந்து இந்த கிடைச்ச கோர்ஸ் வந்து பிடிக்கல, கிடைச்ச காலேஜ் வந்து பிடிக்கல, எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். சோ நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும் போது நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ப வந்து கோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கவுன்சிலிங் வந்து ப்ரொசீஜர். இப்படிதான் வருஷம் கவுன்சிலிங் வந்து நடக்கும். சோ இதோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் மூலமா லிங்க் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு ரிசல்ட் ஆகட்டும், எது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதாகட்டும் அல்லது கவுன்சிலிங் உடைய லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து இந்த அபிஷியல் வெப்சைட்டை ஆஃபனா போய் நீங்க விசிட் பண்ணி செக் பண்ணணும். சோ அப்படி இல்ல உங்களுக்கு ஒரு ரொம்ப ஆஃபனா விசிட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்மள மாதிரி நிறைய சேனல்ஸ்லயும் இதை பத்தின விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சோ நீங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.